ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரமோவை பார்த்தெல்லாம் நம்ம ராஜி பார்த்திங்கன்னா கண்ணனை ஓட போனாங்க இல்லையா, ஓடி துரத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்லேயும் போட்டுட்டான். ஸோ மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜி மாட்டிக்கிட்டாங்க. பட் எப்படியும் சமாளிச்சிருவாங்க. அந்த இடத்துல வந்து நான் வேறைய ஒருத்தர் நம்ம பிடிக்க போனோம் தான் சொல்லுங்க, தவிர இவ்வளோ நகை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்படி நம்ம எல்லாருமே சேர்த்து சமாளிச்சிருவாங்க. அந்த பிரச்சனை தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஷாக் ஆகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருக்காங்க நம்ம ப்ரோமோவில். இன்றைக்கி எபிசோடில் மருந்து போட்டுட்டு இருப்பாங்களே ராஜி, அப்போ வந்து 2 பேரும் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நான் பிடிச்சிருந்து எல்லாருக்கும் மட்டும் நிப்பாட்டணும் அப்படிங்க, ஏன் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கு, அது வந்து இந்த பிரச்சனை வரப்போகுது, பிரச்சனை வந்தாலும் அதில் பார்த்துக்கலாம், என்னை வந்து என்னால் நீ எந்த கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா நீ ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க, அந்த பேரை நான் தான் வந்து அதுலேருந்து மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆகாஷ்குள்ளே சரி நம்ம கதிர்க்குள்ளே ஒரு ஃபீலிங் வரும். ஒரு லைட்டாக சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவரால் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல அவங்க நியூஸ் பேப்பர் படிப்பாங்க இல்லையா, அவங்க அக்கா குழலி, அப்போவே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் வச்சு ராஜி ஒன்று விஷயங்கள் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹாட் ஸ்டார்லையுமே வந்து ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா ராஜிக்காரனை பற்றி தெரிஞ்ச மாதிரி தான் வந்து போட்டது. பட் அந்த சீன் எதுவுமே வரல. பட் நாளைக்கு அந்த சீன் வரும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.